ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 1க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களோட ஸ்கோர் கார்டை 26/8/2026 வரக்கூடிய புதன்கிழமை நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இப்பதான் ஒவ்வொரு ஜோனுக்கா ரயில்வேல இருந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு 12 o'clock சென்னை ஜோனுக்கு பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க. ஸோ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுமே எப்படி செக் பண்றதுங்கிறத அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்பதான் சில ஜோனுக்கு மட்டும் ரிசல்ட்டுக்கான அந்த பிடிஎஃப் வந்து வந்திருக்கு. நம்ம சென்னை ஜோனுக்கு இன்னும் வரல. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அதுல இருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்க வந்து சிபிடி 1 கிளியர் பண்ணிட்டீங்களாங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கலாம். 26ஆம் தேதி பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர் கார்டு வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸ்கோர் கார்டு செக் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன கேட்டகரியில வந்து நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்கிறதையும் பாத்துக்கலாம். ஓகே. அதே மாதிரி சிபிடி 2க்கான எக்ஸாம் டேட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. செப்டம்பர் 17 வந்து சிபிடி 2க்கான எக்ஸாம் டேட். ஓகே. சோ இப்போ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஜென் நம்பர் 7/2025, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அண்டர் கிராஜுவேட் நோட்டீஸ் ரிகார்டிங் டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடி 2 ஃபார் த போஸ்ட் ஆஃப் non-technical popular categories undergraduate. Tentative exam schedule for the above Zen is as under. Zen number 7/2025, non-technical popular categories undergraduate computer based test 2. Exam date பாருங்க 17th September 2026. அப்ப RRB NTPC undergraduate ஓட CBD 2 exam பாத்தீங்கன்னா 17 செப்டம்பர்ல வந்து உங்களுக்கு நடக்க போகுது. லிங்க் ஃபார் வியூயிங் த எக்ஸாம் சிட்டி டேட் டவுன்லோடிங் ஆஃப் டிராவல் அத்தாரிட்டி ஃபார் SC/ST கேண்டிடேட் will be made live 10 days prior to the exam date. உங்களுக்கான சிட்டி இன்டிமேஷன் பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். SC/ST ஸ்டூடெண்ட் உங்களுக்கான டிராவல் பாஸையும் எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி RRB வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இ-கால் லெட்டர் பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி RRB வெப்சைட்ல இருந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மத்த எல்லா பாயிண்ட்டுமே எப்பவுமே சொல்றதுதான். ஓகேவா? சோ உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல வந்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். சோ உங்களோட ஆதார் கார்டோட ஒரிஜினல் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இன்னைக்கு தான் என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 1க்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் என்டிபிசி யூஜி எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த ரிசல்ட் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஸோ கட் ஆஃப் எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னா, மத்த ஜோன் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, இன்னும் சென்னை ஜோனோட ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணல. ஸோ மத்த ஜோனுக்கு யூஆருக்கு கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 73ல இருந்து 75 வரைக்கும் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஜோனையும் வச்சு பார்க்கும்போது. SC/ST ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 65ல இருந்து 67 வரைக்கும் கட் ஆஃப் வந்து வச்சிருக்காங்க. ஓபிசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 70, 71 வரைக்கும் ஓபிசிக்கு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து வச்சிருக்காங்க. இடபிள்யூஎஸ், ஓபிசி 2 பேருக்கும் கிட்டத்தட்ட சேம் கட் ஆஃப் தான். ஒரு மார்க் தான் பாத்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கு. ஓகேவா? சோ சென்னை ஜோனுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதும் உங்களுக்கு அடுத்த வீடியோல எப்படி வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அந்த பிடிஎஃப்ல இருக்கா அப்படிங்கறத எப்படி செக் பண்றதுங்கிறத நான் சொல்றேன். அதே மாதிரி அந்த ரிசல்ட் பிடிஎஃப்ஐயும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இன்னைக்கு நைட்டு மேக்ஸிமம் 12 o'clock நம்ம ரிசல்ட் பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 12 o'clock ரிலீஸ் பண்ணாலுமே உங்களுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனலை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஸோ அதுல அந்த ரிசல்ட் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். சென்னை ஜோனுக்கு எவ்வளவு கட் ஆஃப் வச்சிருக்காங்க கூடிய அந்த டீடைல்ஸுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல வந்து ஷேர் பண்ணிடுவோம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கரெக்டா ஷேர் பண்ணிருங்க. ஓகேவா? சிபிடி 2க்கு கரெக்டா படிங்க. ஒரு மாசம் கூட டைம் இல்ல. 17ஆம் தேதி அப்படின்னா 23 நாள் தான் இன்னும் டைம் இருக்கு. இன்னைக்கு 24ஆம் தேதி கரெக்டா ஒரு 22 நாள் தான் டைம் இருக்கு. சோ இந்த டைம்ல டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா சிபிடி 1க்கே நல்லா படிச்சிருப்பீங்க. இப்போ அதே சிலபஸ் தான். கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மட்டும் டிஃபரெண்டா கொஞ்சம் மாடரேட்டா கேட்பாங்க. சோ கரெக்டா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி சிபிடி 2க்கு நான் என்டிபிசிக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு ஆல் இன் ஒன்ல லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம். 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டினா 1999 பே பண்ண வேண்டாம். 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் லைஃப் டைம் அப்படின்னா 1000 பே பண்ண வேண்டாம். 799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் அப்படின்னா 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்க்கான A to Z சீரீஸ்னா 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரயில்வே SSCக்கு இ புக் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமான
செலக்ஷன் பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி பேட்சஸ் எல்லாமே போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கான வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். எஸ்எஸ்சிக்கான பேட்சஸும் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான கிளாஸஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் வந்து 24/8/2026 இன்னைக்கு நைட்டு 12:00 கூட க்ளோஸ் ஆகுது. ஓகே. ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ரிசல்ட் பார்க்க தெரியல அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம். ஸோ 12:00 அப்புறம் சென்னை ஜோன்ல அப்ளை பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுமே உங்களோட ரிசல்ட் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து வரக்கூடிய CBT 2க்கு நல்லா படிங்க. சப்போஸ் உங்க நம்பர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகலனாலும் ஒரி பண்ணாதீங்க. அடுத்தடுத்து நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த டைம் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்கங்கிறத பார்த்துட்டு அடுத்த இதுல கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.